ஹைடா அண்ட் லவ்விங் ஹஸ்பண்ட் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இங்கே பாருங்க ஜியா, எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? இங்கே பாருங்க, இது எனக்கும் வீக்கும் நடுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் இதுக்குள்ளே வர வேண்டாம். வி என்னடி என்னடி நம்மக்குள்ள நடக்கிறது? என்ன கொல்ல பண்ணவன நீ வெளியே எடுத்துட்டு வருவ, அப்படிதானே? வி கடைசி வரைக்கும் நான் என்ன பேசுறேன்னு நீங்க கேட்க கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கீங்களா? எதுக்கு வி என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறீங்க. நீங்க அலறத அவ பார்த்த வி எப்படி நடிக்கிறா பாரு அப்படிங்கிறா. நீங்க என்ன பண்ணாலுமே வி உங்களை நம்ப மாட்டேன்றான். சொல்றத முதல்ல காது கூடத கேட்க மாட்டேன்றான். அப்படி கேட்டாலும் அதை அவன் புரிஞ்சுக்க மாட்டேன்றான். அது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. எங்க ஜியா, இன்னைக்கு ஆஃபீஸில் என்ன ஆச்சு தெரியுமா? உங்க டான் அவர் வந்து ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளம் பட்டாரு. ஒர்க்லாம் அப்படி நிற்கும். எதுவுமே என்னால் மூவ் பண்ணவே முடியல. என்னடி வளர? ஆமாம், ஸ்ட்ரெயிட்டாக அவர் ஜெயிலேருந்து கரெக்டாக ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. டாங் ஜெயிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வியோட ஆஃபீஸ் தான் போயிருப்பாரு. பிகாஸ் வி அதில் சிஓவாக இருந்திருப்பான். பட் இப்போ வி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பவர் அவருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அங்கே இருக்க ரூல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இது ஜியா அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் அவளும் அதே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கான் வி கூட. இப்போ வி இல்லை அப்படிங்கிறப்போ அவ தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. இந்த டைம் கம்பெனி ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டாங் வந்திருக்காரு, வேற ஏதோ ஒர்க் கொடுக்குறாரு, யார் சொல்கிறத கேட்கணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒர்க்கர்ஸ்லாம் நிறைய பேர் ஜியா கிட்ட வந்து சொல்ல, ஜியாவுக்கு செம்ம கடுப்பாயிட்டு அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு அவன் டாங்கை பார்க்க போனான். டாங் வீச்சரில் வியோட ரூமில் இருக்கான். அங்கிள் எங்கன்னு பண்ணுறீங்க? வா வா வா. கொஞ்சம் முன்னாடி எதிர்பார்த்தேன், நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க? அப்புறம் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எதுக்கு மூவ் பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த கம்பெனிக்கெலாம் எதுக்கு நீங்கள் மெயில் பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு நிமிஷம், நீ என்ன கொஸ்டின் பண்ணுறியா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க அங்கிள். ஏய், நீ இங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் தானே, நீ இதை கொஸ்டின் பண்ணுறியா? நான் ஒர்க்கரா? நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் வியோட ஒய்ஃப். அவர் கிளாப் பண்ணி சிரிக்கிறாரு. இவ கடுப்பாயிட்டு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒய்ஃபு ஒய்ஃபு அப்போது வீட்டில் ஒருத்தி வாயன்னு இருக்கல்ல, அவ யார்? அங்கிள், நான் மறந்துட்டீங்களா? வி அனௌன்ஸ் பண்ணதா நாங்கள் 2 பேரும் ஜூன் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் சொன்னால உங்களுக்கு கேட்டிருக்குமே. அவனும் சைலண்ட் ஆகிட்டா. அவகிட்ட வந்த சரி ஓகே ஒரு நிமிஷம் அப்படியே சொல்லிட்டு வீடு ட்ராலாம் ஓப்பன் பண்ணி இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து அவள்கிட்ட கொடுத்து, இதில் சைன் பண்ணி இந்த ப்ராஜெக்டை என்றைக்கே உன்னால் மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க அவள் சைலண்ட்டாக இருக்கா. என்ன ஜியா சைலண்ட்டாக இருக்க? அது என்னால் எப்படி மூவ் பண்ண முடியும்? வி இருந்தாலும் அதை பண்ணுவான். விக்கும் இப்போது உடம்பு சரியில்லை, அவன் கோமாவில் இருப்பான், தெரியும்ல? தெரியும், நீ தான் சொன்னல வியோட ஒய்ஃப்னு. உன்னால் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது தானே? அமைதியாக இருக்கா. இந்த பேப்பரில் பையன் சைன் இருந்தால் போதும், அவள் ஒருத்தி சைன் இருந்தால் போதும், எல்லாத்தையுமே மூவ் பண்ணலாம். அது தெரியும்ல? அது அவளுக்குமே தெரியும். பிகாஸ் வியால் மட்டும்தான் அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியும். வி இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த பவர் எல்லாமே உங்ககிட்ட தான் வரும். ஸோ அது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு அவளை லாக் பண்ணுறான். இப்போ சொல்லு, நீ வியோட ஒய்ஃபா? நாங்கள் தான் சூன் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொன்னோம்ல, அதை தான் நானும் சொல்ல வரேன். அப்போது நீ ஃபியான்சை அந்த கணக்கில் தான் வருவ, நீ ஒய்ஃப் கிடையாதா? நீ எனக்கு ஆர்டர் போட முடியாதா? புரியுதா? இங்கே இவ்வளோ ஒர்க்கர் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்களும் ஒன்று,
புரியுதுங்களா? ஆனா நான் அப்படி கிடையாது. இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர். என்னோட ஷேர் அதுல இருக்குமா? என்ன உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. எங்க இருந்து கிளம்புறியா? அங்கிள் இங்க பாருங்க, இந்த ஒர்க்லாம் வீக் அப்புறம் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நானே பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. வியே இங்க இல்லை, இப்போவோ அப்போன்னு இழுத்துட்டு இருக்கான். அவன் இறந்து போயிட்டானா நெக்ஸ்ட்டு நீ இந்த கம்பெனியில் இருக்க முடியும். ஸோ ப்ளீஸ் இங்கேருந்து போறியா? அப்படி சொல்ல நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜெயிலில் தானே இருந்தீங்க, எப்போ நீங்கள் எப்படி வெளில வந்தீங்க? இந்த கொஸ்டின் நீ வந்த உடனே கேட்பேன்னு நினச்சேன். ரொம்ப சீக்கிரமாக தான் கேட்டுட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பா நீ? எனக்கு டவுட் உங்கள் மேலே. உங்களால் தான் வீக் ஏதாவது நடந்திருக்கோன்னு. பாவம் பச்சை பிள்ளை வி, என் பையன் உன்னை நம்புகிறான். நீ யாருன்னே தெரியாமல். நானும் உன்னை அப்படி நம்ப மாட்டேன். அதான் ரிலீஸ் ஆன வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக கம்பெனிக்கு வந்து முதல்ல உன்னை தூக்குனேன். அப்புறம் நான் எப்படி வெளியே வந்தேன் தானே கேட்குறேன். வியோட ஒய்ஃப் இருக்காங்களே, லீகல் ஒய்ஃப், அவங்க தான் வெளில எடுத்தாங்க. இந்த கம்பெனியோட ஷேரும் இருக்கு, இந்த கம்பெனியோட ஓனரும் என்கிட்ட இருக்காங்க. புரியலையா? வயன் மிஸ்ஸஸ் கிம்கியா அவங்க இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அப்படியே சொல்லிட்டு அகைன் அவன் வீல் சேரில் போய் உட்காந்துட்டு வெளியே போறியா அப்படியே சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் நெக்ஸ்ட்டு வீக்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கா. வீக் இது கேக்கு செம்ம காண்டா இருக்கு. டாங் சொன்ன ஒரு பாயிண்ட்டும் அப்படி இருக்கு. எதுவோ நீங்க டாங்க்கு கீ கொடுத்து ஆக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி தான் அவன் எல்லாத்தையுமே பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கான். அவன் கண்ணு தெரியாத மாதிரியும் ஆக்ட் பண்ணணும். இதுல அவன் கோவத்தை எப்படி வெளி கொடுத்துருன்னு தெரியாம முழிக்கிறான். அம்மா கோவம் வருது அவனுக்கு. பயன் என்ன நடக்குது? என்ன சொன்ன டாங் கிட்ட? கம்பெனியில போய் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? என்னடி கடைசியில நான் செத்து போயிடுவேன்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல வி நான் பேசுறது நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்க. அப்பதானே ஏன் தரப்புல இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியும். ஒரு நிமிஷம் அப்படின்னு நீங்க அவகிட்ட போறீங்க. ஜியா நடுவுல கை வச்சு ஸ்டாப் பண்றா. ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்க, எனக்கும் அவருக்கும் நடுவுல இருக்கிறது. நீங்க உள்ள வர வேண்டாம், தள்ளி நில்லுங்க. என்னடி ஓவரா பேசுற என்கிட்ட? ஜியா நீங்க என்ன சொன்னாலுமே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் விஷயத்துல நான் அப்படி கிடையாது, தள்ளுங்க. அவளை பார்த்து முறைக்கிறீங்க. அவ்வளோ கொஞ்சம் தள்ளி நிற்கிறா. நீங்கள் ஜியா கிட்ட கோவமாலாம் பேசவே மாட்டீங்க. ஜியா கிட்ட மட்டும் இல்லை, யார்கிட்டையுமே அவ்வளோ கோவமாக பேச மாட்டீங்க. வீண் வரப்போ உங்களுக்கு கோவம் வந்திருக்கு, அவளுக்கு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி நிற்க நீங்கள் வீக்கிட்ட போகிறீங்க. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க அப்போதான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நிறுத்துடி, நீ பேசுறது கேட்டால எனக்கு இரிட்டேட் ஆகுது. எனக்கு இப்போ எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? அந்த டாங் நான் இருக்கும்போது கம்பெனி பக்கமே வரமாட்டான். கோமால இருக்கான்னு ரொம்ப ஆடிட்டேன்னு நினைக்கிறேன். வயன் நீ அப்படியே செத்து போயிடுவேன்னு நினைச்சியா? நான் எழுந்து உட்காந்துருக்கேன், உங்க பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு அவனை போய் வெளியே எடுத்துட்டு வந்திருக்க. எதனா பண்ணி ஏதாவது மூவ் பண்ணுவான்னு. அப்படிதானே? என்ன பேசுறீங்க நான் அப்படி பண்ணுவேனா? அரஞ்சனா வச்சுக்கோ. எத்தனை வாட்டிடி சொல்லுவேன், நீ மட்டும் தாண்டி இந்த வீட்டில் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. பவர், ஆமா, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பவர் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்துடும். அதனால தான் இதெல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஏண்டி இப்படி இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்ற? கடைசி வரைக்கும் நான் சொல்றது கேட்கவே மாட்டீங்களா? என்ன நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? ஒரு செகண்ட் நான் இப்படி பண்ணிருப்பேன்னு யோசிக்க மாட்டீங்களா? யோசிச்சதுனால தாண்டி என் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா உன்கிட்ட வருது. எதுக்கடி அந்த டாங்க வெளில எடுத்தா? அவன் வெளில வந்து தாண்டி இவ்வளோ ப்ராப்ளம் பண்றான். நான் வெளில எடுத்தது எங்க அப்பாவை. அவ்வளோ எதுக்கடி வெளில எடுத்த?
அவன் கார் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நான் கார் எடுத்துட்டு வந்தேன். கேட்டா பிரேக் ஃபெயிலியர். அது நல்ல ஆக்சிடென்ட். எனக்கு புரியல. ஹே, இதுக்கு பின்னாடி நீயும் இருக்க தானே? இப்ப நான் என்ன பண்ணட்டும்? என்ன சொன்னாலும் கேட்க போறது கிடையாது, எனக்கு புரிஞ்சுக்க போறதும் கிடையாது. சரி, என்ன பண்ண ஒத்துப்பீங்க? அதை பண்ணலன்னு எனக்கு புரியலவே. நீங்க என்னோட புருஷன். உங்களை விட்டு எனக்கு இது ப்ராப்பர்ட்டி, இந்த கம்பெனில வச்சு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியலவே. நான் இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நான் கேட்கறது உங்க லவ் மட்டும்தான். எனக்கு இதெல்லாம் வேணாம். பட் இதெல்லாம் சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க, காது கொடுத்து கேட்கவும் மாட்டீங்க. நான் என்ன பண்ண நீங்க ஒத்துப்பீங்க அத சொல்லுங்க அப்படின்னு நீங்க வீக்கிட்ட பேச, ஜியா இதுல சைன் பண்ண. நானும் அவரும் பேசிட்டு இருக்கோம், நடுவில் ஒன்று வர வேணான்னு சொன்னேன். நான் பேசின அப்படிதான் சொல்லுவேன், ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு வீக்கிட்ட போயிட்டு, இதில் அவளை சைன் பண்ண சொல்லு. அவன் என்னன்னு கூட பார்க்காம அதை எடுத்து உங்ககிட்ட கொடுத்து சைன் பண்றீ. சைன் பண்ணு. என்ன பண்ணணும்னு கேட்டல, இல்ல சைன் பண்ணு. அதுல என்ன இருக்குன்னு கூட தெரியாம எப்படி? ஏய் ஏண்டி, உங்க அப்பா நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கான், அதெல்லாம் நாங்க புடிங்க போறோம்னு. அது இல்லவே, அது எனக்கே தெரியும் எங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு. அப்புறம் என்ன, இங்க கொடுங்க, நான் படிச்சு பாக்குறேன். படிச்சு பாக்குறியா? எதுக்குடி? அவ என்னமோ கொடுக்குறா. சைன் அடிச்சு பார்க்காம சைன் பண்ண. சைன் பண்ணடி. ஜியா கைய கட்டிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அவளை பாக்குறீங்க, செம்ம கடுப்பா இருக்கு. சைன் பண்ண போறியா இல்லையா? பண்றவி. ஜியா பென் கொடுக்குறா, வாங்கிக்கிட்டு சைன் பண்ணலான்னு போக, ஜூன் வைன் கொஞ்ச நேரம் இல்ல அப்படிங்கிறான். இவ்வளவு நேரம் சைலண்டா தான் இருந்திருப்பான். அப்படின்னு நான் அவனை பாக்குறீங்க. என்ன இருக்குன்னு பார்த்து படிடா. எனக்கு ஜியா மேல நம்பிக்கை இருக்கு, என்ன பண்ணாலும் அவ கரெக்டா தான் பண்ணுவா. கண்ணுல தண்ணியே வந்துருது. கண்ணு தொடச்சிட்டு சைன் பண்ணிட்டீங்க ஒரு பேப்பர்ல, நெக்ஸ்ட் பேப்பர் திருப்புறா. சைன் பண்ணலான்னு போக, ஒன் நிமிஷம். ஜூன் ஸ்டாப் பண்றான். நீங்க ஜூனை பாக்குறீங்க. ஜூன் எங்க கூட நான் படிக்கிறேன், அந்த பேப்பர் கேக்குறான். நீங்க நீய பாக்குறீங்க. ஜூன் என்னடா பண்ற? எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்குடா, நான் படிக்கிறேன்டா. ஜியா நீங்க டாக்டர் தானே, நீங்க எதுக்கு நடுவில் வரீங்க? ஜூனுக்கு கடுப்பா இருக்கு. நான் டாக்டர் மட்டும் கிடையாது, வியோட ஃப்ரெண்டு, வியோட வெல்விஷர். சைலண்டா இருக்கா. நீங்க பேப்பரை ஜூன்கிட்ட கொடுக்க, ஜூன் ஒரு பேஜா திரும்பி படிச்சுட்டே இருக்கான். ஃபுல்லா அதுல என்ன எழுதிருக்குன்னா, நீங்க வியோட ஒய்ஃப் கிடையாதா, அவனுடைய ப்ராப்பர்ட்டி மேலலாம் உங்களுக்கு பவர் கிடையாதா, உங்களுக்குன்னு ஒரு பேபி வருதா அது வியோடது கிடையாதா, உங்களுக்கும் வீக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பாயிண்ட்லாம் போட்டு எழுதி வச்சிருக்கா. சரி பிரிண்ட் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒன்று. அதை படிச்சுட்டு, என்ன ஜியாதா நீங்க படிக்கணும்னு சொன்னீங்களே, படிச்சிட்டீங்களா, கொடுங்க அப்படின்னு ஜியா வாங்க போறா. ஜூன் வீக்கிட்ட வந்து அவன் அந்த பேப்பர்ல என்னென்ன இருக்கோ எக்ஸ்பிளைன் பண்றான். சைலண்டா கேட்டுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. வியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. சொல்லப்போனா இதுக்கு வீக்கு கோவம் வந்திருக்கணும். பட் நானே இதை பண்ணணும்னு நினைச்சேன். நான் சொன்னேன்ல, ஜியா எனக்கு என்ன பண்ணாலும் நல்லது மட்டும்தான் பண்ணுவா. ஜூன் பேப்பரை கொடு. சைன் பண்றீ. அதுல இருக்க எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு ஓகே. பட் உங்களுக்குள்ள ஒரு பேபி வந்தா அதுக்கும் வீக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அப்போ அது என்ன அப்படி தோணுது? நீங்க வீய பார்த்த தெரிஞ்சுதான் சொல்றீங்களா? எனக்கிட்ட என்ன முட்டாள் நினைக்கிறியா? சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜூன் என்ன சொன்னார்னு உங்களுக்கு புரிஞ்சுதான் இல்லையா? கோவப்படுத்தாத ஓயன். இல்ல என்னால் சைன் பண்ண முடியாது.
என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? அப்போ அந்த டாங் சொல்றதெல்லாம் கரெக்டு தான். கம்பெனி, ப்ராப்பர்ட்டி, அப்புறம் எனக்கு ஒன்று ஏதாவது ஆச்சுன்னா போதும் நிறுத்துங்க வி. எப்பவுமே உங்க கண்ணு இதுல தான் இருக்கும்ல. நான் நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன ஃபீல் பண்றேன்னு உங்களால அதை புரிஞ்சுக்க கூட முடியாதுல்ல வி. நீங்க சொல்றீங்கல்ல இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த கம்பெனி, சம்திங் தான், இதெல்லாம் பாயிண்ட்டுக்கு எனக்கு ஓகே. அது என்ன வி, பாப்பான்னு நம்மளுக்குள்ள வந்தா உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா என்ன இருக்கு இதுல? எனக்கு புரியல. அவனை பார்க்க அவன் ஓ அந்த ஒயில்ல இருக்கிறது உனக்கும் தெரியுமா? நம்ம 2 பேருக்கும் நடுவில் கொழுந்தன்னு வந்தா பாப்பா ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா அந்த பாப்பாக்கே போகும். அதனால இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிய நீங்க வேற எதுவும் பேசல. இப்ப கூட நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நீ புரிஞ்சுக்கவே இல்லை. அந்த டாக்குமெண்ட் கொடுங்க. வயன் இரு வி, இங்க பாரு, வயன் மேல உனக்கு கோவம் இருக்கிறதெல்லாம் கரெக்டு தான். இதெல்லாம் இதெல்லாம் வேணாண்டா சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு ஜோன் சொல்லிட்டு இருக்க. ஜோன் பேப்பர் அவள்கிட்ட கொடு, அப்புறம் மைண்டு சேஞ்ச் ஆக்கி சைன் பண்ணாம போயிட போறா. ஜோன் பேப்பர் கொடுங்க. வயன் அவன் தான் உன் மேல இருக்க கோவத்துல புரியாம பண்றானா, நீ என்ன பண்ற? எனக்குமே எல்லா பாயிண்ட்டுமே ஓகே, பட் பேபின்னு வரும்போது டி ஜியா நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? வி அவனே ஓகே சொல்றான், சைன் பண்ண வேண்டிய வயனும் ஓகே சொல்றான், நீங்க என்ன பண்றீங்க நடுவில் நின்னுட்டு? பேப்பரை கொடுங்க அப்படின்னு ஜூன் கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டா. இந்தா சைன் பண்ணு. அவ காட்டுற பேப்பர்ல எல்லாத்துலயுமே சைன் பண்ணிட்டு விய பார்த்துட்டே இருக்கீங்க. சைலண்டா நின்றுருக்கான். லாஸ்ட் பேப்பர் வரும்போது ஒரு கண்டிஷன், எல்லாரும் உங்களை பார்க்குறாங்க, வீக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் வீ கூட தான் இருப்பேன். வீ தலையாட்டான். ஜியா இந்த சாக்கு வச்சுங்கிறது உங்களை வெளியே துத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பா. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. வீ தலையாட்டின அடுத்த செகண்ட் நீங்க எல்லாத்துலயுமே சைன் போட்டு ஜெயா கிட்ட கொடுத்துட்டீங்க. அந்த ஒரு நிமிஷம் கூட அந்த ரூம்லயே இல்ல, வெளில போயிட்டீங்க. ஜூன் சைலண்டா பார்த்துட்டே இருக்கான். ஜியா டே அதான் உனக்கும் அதுக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியாச்சுல்ல, சைனும் போட்டா இதுக்கப்புறம் வெளியே அனுப்பாம உனக்கு நல்லாகிற வரைக்கும் ஏண்டா ஓகே சொன்ன? அதுவா ஜியா இங்க வாயேன் அப்படின்னு ஜியா கையை பிடிச்சி இழுக்கிறான். அவளும் வீக்கிட்ட வர இந்த ரூம்ல ஃபுல்லா கேமரா இருக்கு அப்படின்னு சொல்ல வரான். அதுக்குள்ள ஜூன் காலை மிதிச்சு ஸ்டாப் பண்றான். என்னடா இந்த ரூம்லன்னு ஏதோ ஆரம்பிச்சு? இல்ல யாரோ கொலை பண்ண ட்ரை பண்றாங்கல்ல, அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு டவுட் இந்த ஒயன் மேல தான். அதான் கூட இருக்கிற வரைக்கும் ஏதாவது என்ன பண்ண ட்ரை பண்ணுவல்ல, கண்டுபிடிப்பலாம், அதனால தான் ஓகே சொன்னேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல அவளும் சிரிச்சுட்டு அங்கேருந்து வெளில போறா. வே என்னைக்குமே நீ ஏதாவது பண்ணனா அதில் ஏதாவது ஒன்று இருக்கும், பட் இது எனக்கு புரியவே இல்லை. விடுடா எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் உட்காரான். நீ வே மேல இருக்க கோபத்தில் பண்ணுறது எல்லாமே தப்பு தப்பா பண்ற. அவங்க மேல உனக்கு கோபம் இருக்கும் தான், எனக்கு புரியுது ரீசன் என்னன்னு. பட் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓவரா இருக்குடா. அவங்க ஏதோ சொல்ல வராங்க, அதை காது கொடுத்து நீ கேட்குறியா? ரிட்டன் அவங்களே பிளேன் பண்றடா. அவங்க அதே மாரி உனக்கு சைன் போட்டு கொடுத்துருக்காங்க, பார்த்தல, இன்னுமா அவன் மேல சந்தேகம் வருது அப்படி சொல்ல நீ திரும்பி இப்போதாண்டா அவன் மேல சந்தேகமே ஸ்டாப் ஆயிருக்கு. என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கா? அவங்க தான் சைன் போட்டு கொடுத்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் தானா? இல்லை எனக்கு புரியல. டேய் உனக்கு திங்க் பண்ணியா? அவ அந்த பேப்பர்ல சைன் பண்ண எவ்வளோ தயங்குனா, அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு சைன் பண்ண தயங்குனதை விட அந்த பாயிண்ட்லாம் படிக்கும் போது மூஞ்சி மாறிச்சு பத்தியா, அங்கதான்டா ஸ்டார்ட் ஆச்சு. என்னடா சொல்ற? அவ இந்த பேப்பர் படிக்கணும் சொன்னாலா, நான் வேணும்னு சொன்னா சைன் போடுன்னு சொன்னதுக்கு சைன் போட வந்தாளா என்னன்னு தெரியல, ஆனாலும் சைன் போட வந்துட்டா. நீ தான் ஸ்டாப் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க பாயிண்ட்லாம் எடுத்து கொடுத்த. அந்த பாயிண்ட்லாம் படித்த உடனே சைன் பண்ண எவ்வளோ தயங்குறா தெரியுமா? வி இப்போ கூட அந்த பொண்ணு என்ன சொல்ல வரான்னு உனக்கு புரியவில்லை வி. எனக்கு என்னமோ நீ தப்பான ட்ராக்ல போறடா. அந்த பொண்ணு மேலே டவுட் பட்டு
நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு உன் பேக் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புறான். இங்கே ஜியா ரூம்குள்ளே போயிட்டு அவள்கிட்ட சைன் வாங்கியிருப்பா. ஸோ அதெல்லாம் எடுத்து ட்ராவலில் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ள வரா. அங்கே யூனா நின்றுட்டுருக்கா. சாப்பாடு இல்லை, என்னாச்சு தெரியல. ஒயின் ரூமுக்குள்ளே போனா இன்னுமே வெளில வரல. பசிக்குதே, அவளை கூப்பிட்டு 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 பார்த்தேன், இன்னுமே வெளில வரல. மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவளை ஃபோர்ஸ் பண்ணா எங்கள் அம்மாவுக்கு வேற பிடிக்க மாட்டேங்குது. என்கிட்ட அடிக்கடிக்கு சண்டை போடுறாங்க இப்பெல்லாம். இன்னைக்கு என்ன நீ ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துட்ட? அதுவா, அது ஒரு பெரிய கதை. அப்புறம் ரூமில் ஒரு கதை போச்சு, அதையும் சொல்கிறேன், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு உங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கும் இல்லையா, அதை அவ ரொம்ப காமெடியாக சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் உங்கள் ரூமில் படுத்தது தான் சைலண்ட்டாக படுத்துட்ருக்கீங்க. உங்கள் ஸ்டொமக்கை ரப்பான்ட்டே. இப்போ கூட உங்கள் அப்பா நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு. பேப்பரில் சைன் பண்ணிட்டா உனக்கும் அவருக்கும் ஒன்று இல்லைன்னு ஆயிடுமா? அது எப்படி எல்லாரும் நம்புகிறாங்க? நான் நம்ப மாட்டேன். பட் போதும், அப்பாவுக்கு உடம்பு நல்லாயிடுச்சுன்னா இங்கேருந்து நம்ம போயிடலாம். இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது. எனக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் போதும். உங்கள் ஸ்டொமக்கை ரப்பான்ட்டே இருக்கீங்க.